துக்கங்களையும் அனுபவித்தார்கள். சொல்ல முடியாத துக்கங்கள், சொல்ல முடியாத மன அழுத்தங்கள், சொல்ல முடியாத மனபாரங்கள். அதாவது எருசலேம் அழிக்கப்பட்டது, டிஸ்ட்ரக்டட். அந்த நிலையில கூட அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நிலையில தான் இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்லுகிறார். பாடுகள் ஒரு பக்கம், போராட்டங்கள் ஒரு பக்கம், அழிவு ஒரு பக்கம், நாசம் ஒரு பக்கம், மோசம் ஒரு பக்கம். இதற்கு மத்தியில அதாவது டர்மாயில் சொல்லுவாங்க, தாங்க முடியாத வேதனையும் அழுத்தங்களும் கண்ணீரும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளில தேவன் சொல்லுகிறார், ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, என் உண்மை பெரிதாய் இருக்கிறது. நம்மினால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உன் சூழ்நிலையை பார்க்கும் போது எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். கீழ்ப்படியாத பிள்ளை, அன்பில்லாத கணவன், ஊதாரி குடும்பங்கள், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டர்மாயில், எல்லாமே குழப்பம், கலக்கம், வேதனை, கண்ணீர். ஆனால் இவர்களுக்கு மத்தியில God's faithfulness is great. அவருடைய உண்மை மகா பெரிது. இந்த வார்த்தை great is thy faithfulness ஆங்கில பாடல் கூட இருக்கிறது. அவருடைய உண்மை மகா பெரிது. அந்த உண்மையை குறித்த சில சத்தியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். அவர் சொன்ன வார்த்தை எரேமியாவுக்கு, இதோ என் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டார், என் வார்த்தைகளை என் வாயில வைக்கிறேன் என்றார். பிடுங்கவும், அழிக்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை இந்த நாள் நான் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். இது படிக்க ரொம்ப எளிமையா இருக்கும். பிடுங்க, இடிக்க, அவிழ்க்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட. அவர் சொல்லுகிறார், உன்னை ஏற்படுத்தினேன், ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ, உன்னை ஏற்படுத்தினேன். ஆனால் அவர் சந்தித்த எல்லாமே எதிர்மறையானது. ஆரம்பத்தில் சொன்னேன், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். தேவன் சொல்லுகிறார், நீ பிடுங்குவாய், இடிப்பாய், அழிப்பாய், கவிழ்ப்பாய், கட்டுவாய், நாட்டுவாய். இதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தை. ஆனால் அவர் சந்தித்த எல்லாமே எதிர்மறையானது. எரேமியா புஸ்தகம் 16 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அந்த ஒரு நீண்ட வசனம் வாசிக்க நேரமில்லை. எரேமியா 16 அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை வாசிக்க அன்பை கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி